உங்களோட ஆஃபீஸ்ல இல்லனா நீங்க வேலை செய்யற துறையில ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஆளை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. எந்த ஒரு சிக்கலான டெக்னிக்கல் பிரச்சனைக்கும் அவர்கிட்ட உடனே ஒரு தீர்வு இருக்கும். ஆமா, கண்டிப்பா. எல்லா இடத்துலயும் அப்படி ஒருத்தர் இருப்பாரு. அவர்லாம் அந்த டீமோட சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு. கரெக்ட். ஆனா அந்த மாதிரி அதிக அறிவு இருக்கிற ஒரு நபரை உங்க கம்பெனியோட மிக உயர்ந்த தலைமை பதவியில, அதாவது லீடர்ஷிப் ரோல்ல உட்கார வச்சா என்ன ஆகும்? அந்த ஆபீஸ்ல இருக்கிற மொத்த ஒர்க் கல்ச்சரையும் மிக மோசமா மாத்துறதுக்கு அவரே காரணமா இருப்பாருன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? இது கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா இதான் பல கம்பெனிகள்ல நடக்குது. அதுதான் இங்க விஷயமே. அதிக அறிவு அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு பெரிய வெற்றியை தராது அப்படிங்கிற ஒரு முரண்பாட்டை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். இந்த டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்மளோட மிஷன் என்னன்னா, டேனியல் கோல்மேன் எழுதின தலைமைத்துவம் உணர்வுபூர்வமான நுண்ணறிவின் சக்தி அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கிற ரொம்ப முக்கியமான தரவுகளை நம்ம பார்க்க போறோம். அதாவது சிறந்த அறிவாளிகள் ஏன் சில நேரங்கள்ல மிக மோசமான தலைவர்களா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அறிவியல் தேடல் தான் இது. பல வருஷமாவே பாத்தீங்கன்னா ஐக்யூ அப்படிங்கிற அந்த அறிவாற்றல் குறியீடு தான் ஒரு மனிதனோட தகுதியை நிர்ணயிக்கும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஸ்கூல்ல வாங்குற மார்க் வச்சு தானே ஒருத்தரோட எதிர்காலத்தையே நம்ம எடை போடுறோம் இல்லையா? ஆமா, அதுதானே நம்ம ஊர் வழக்கமே. மார்க் கம்மியா வாங்கினா அவ்வளவுதான் லைஃப்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நியூரோ சயின்ஸ் மற்றும் உளவியல் ரீதியா கோல்மேன் முன்வைக்கிற டேட்டா இந்த பழைய நம்பிக்கைகள் எல்லாம் முற்றிலுமா உடைக்குது. ஒரு சிறந்த தலைவரை உருவாக்குறது அவரோட அந்த லாஜிக்கலான மூளை மட்டும் கிடையாது. ஓ, அப்ப வேற எதை அவங்கள சிறந்த தலைவரா மாத்துது? அந்த மூளைக்கும் அவரோட எமோஷன்ஸ்க்கும் நடுவுல நடக்கிற நுட்பமான உரையாடல் தான் ரொம்ப முக்கியம்னு இந்த புத்தகம் மிக தெளிவா விளக்குது. இத படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு வேலையில சேர்றதுக்கு ஐக்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இந்த புத்தகம் எங்குமே மறுக்கல. கண்டிப்பா ஆரம்ப கட்டத்துல அது ரொம்ப அவசியம். ஆனா ஒரு கம்பெனியோட ஏணில மேல மேல பதவி உயர்வு கிடைக்கும்போது அந்த ஐக்யூவோட முக்கியத்துவம் குறைஞ்சுகிட்டே வருது அப்படிங்கிறது தான் பெரிய வியப்பு. அதாவது கோல்மேன் இதை எப்படி சொல்றாருன்னா, இதெல்லாம் வெறும் நுழைவு தகுதிகள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில நீங்க என்ஜினியரா வேலைக்கு சேரணும்னா உங்களுக்கு சூப்பரான கோடிங் திறமையும் அதிக ஐக்யூவும் தேவை. ஆமா, அது இருந்தாதான் இன்டர்வியூலயே பாஸ் பண்ண முடியும். கரெக்ட். அது உங்களை உள்ளே அனுமதிக்கிற ஒரு டிக்கெட் மாதிரி. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த கம்பெனியோட மேல்மட்டத்துக்கு நீங்க போகும்போது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்களை போலவே ரொம்ப புத்திசாலியா தான் இருப்பாங்க. உண்மைதான். அந்த இடத்துல எல்லாரும் ஈக்குவலா தான் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒருத்தரை மட்டும் தனித்து சிறந்து விளங்க செய்வது இது. மிகச்சிறந்த தலைவர்களை பிரித்து காட்டுறதுல 80 முதல் 100% பங்கு வகிப்பது அவங்களோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது EQ மட்டும்தானா. சூப்பர். இத ஒரு கிரிக்கெட் மைதானத்தோட ஒப்பிட்டு பார்க்க தோணுது. அதிக ஐக்யூ அப்படிங்கிறது மைதானத்துக்குள்ள நுழையறதுக்கான ஒரு பாஸ் மாதிரி. அத வச்சுக்கிட்டு உள்ள போய் விளையாடலாம். எக்ஸாக்ட்லி அதேதான். ஆனா கிரவுண்ட்ல இறங்கி அந்த சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு மொத்த டீமையும் அரவணைச்சு ஒரு செஞ்சுரி அடிக்கிற திறமை இந்த EQ தான் இல்லையா? அந்த கிரிக்கெட் உதாரணம் ரொம்ப ஆப்டா இருக்கு. ஏன்னா இது ஏதோ கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற தத்துவம் மட்டும் கிடையாது, டேட்டாவால நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டேவிட் மெக்லெலன் செஞ்ச ஒரு ஆழமான ரிசர்ச் பத்தி நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? ஒரு உலகளாவிய ஃபுட் அண்ட் பெவரேஜ் கம்பெனில பல பிரிவுகளை நிர்வகிக்கிற தலைவர்களை அவர் ஆய்வு செஞ்சாரு. அதுல அதிக இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட தலைவர்கள் அவங்களோட வருவாய் இலக்கை விட 15 முதல் 20% அதிகமாக லாபம் ஈட்டியிருக்காங்க. 20% அதிக லாபமா? பிசினஸ் உலகத்துல இது ரொம்ப பெரிய நம்பராச்சே. ஆமா, அதே சமயம் குறைவான EQ கொண்ட தலைவர்களோட டீம்ஸ் தங்களோட டார்கெட்ல இருந்து 20% பின்தங்கி இருந்தாங்க. அட பாவமே. சரி, வெறும் அறிவை விட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் முக்கியம்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த நுண்ணறிவு எதனால ஆனது? அது எப்படி வேலை செய்யுது? கோல்மேன் இந்த EQவை ஒரு 4 முக்கிய தூண்களா பிரிக்கிறாரு. முதல் தூண் சுய விழிப்புணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸ். இது வெறுமனே நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, ரொம்ப பிரஷரான சூழ்நிலையில நம்ம உடம்பும் மனசும் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு உணர்வது. ஓகே, இரண்டாவது தூண் என்ன? ரெண்டாவது செல்ஃப் மேனேஜ்மெண்ட். நமக்கு கோவமோ விரக்தியோ வரும்போது மூளையில இருக்கிற அமிக்டாலா அப்படிங்கிற பகுதி நம்ம கட்டுப்பாட்டை மீறி செயல்படும். அந்த அமிக்டாலா ஹைஜாக்லருந்து தப்பிச்சு உணர்வுகளை சரியான திசையில திருப்புறது தான் இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட். புரிஞ்சது. மூணாவது தூண் ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னீங்களே. ஆமா, மூணாவது சோஷியல் அவேர்னஸ், இல்லனா பச்சாதாபம்னு சொல்லலாம், இங்கிலீஷ்ல எம்பதி. மத்தவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிறது. நாலாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்.
இந்த மூணையும் பயன்படுத்தி மத்தவங்க கூட இணைந்து பணியாற்றுவது. ஒரு நிமிஷம் இருங்க, இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. நீங்க சொன்ன அந்த மூணாவது தூண்டு பச்சாதாபம், அதாவது எம்பதி. கார்ப்பரேட் உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர் எம்பதியோட இருக்கிறது ஒரு பலவீனமா தானே பார்க்கப்படுது. நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு. லாப நஷ்டங்களை கணக்கு போடுற ஒரு வியாபாரத்துல எல்லாரோட கஷ்டத்தையும் கேட்டு பரிதாபப்பட்டுட்டு இருந்தா ஒருத்தரால எப்படி துணிச்சலான கடினமான முடிவுகளை எடுக்க முடியும்? இப்போ 100 பேரை வேலையை விட்டு தூக்கணும்னா அந்த இடத்துல எம்பதி எப்படிங்க உதவி செய்யும்? ரொம்ப அருமையான கேள்வி. இங்கதான் எம்பதினா என்ன அப்படிங்கறத நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். எம்பதி அப்படிங்கிறது மத்தவங்களோட உணர்வுகளை நாமும் அப்படியே தத்தெடுத்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து நாமும் அழுதுட்டு இருக்கிறது கிடையாது. அப்போ பச்சாதாபம்னா வேற என்ன? கோல்மேன் இத காக்னிட்டிவ் எம்பதின்னு சொல்றாரு. அதாவது ஒரு கடினமான முடிவை எடுக்கும்போது அந்த முடிவு மத்தவங்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ரொம்ப கண்ணியமா கையாள்வது. இத ரியல் லைஃப்ல நடந்த ஏதாச்சும் ஒரு சம்பவத்தோட இணைச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. புத்தகத்துல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. 2 பெரிய கம்பெனிகள் ஒன்னா இணையுது, அதாவது மர்ஜர் ஆகுது. இதனால பல பிரிவுகள் மூடப்படும், நிறைய பேருக்கு வேலை போகும் அப்படிங்கிற ஒரு பதற்றமான சூழ்நிலை. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம். கரெக்ட். அப்போ 2 வெவ்வேறு மேனேஜர்கள் இந்த நியூஸ அவங்க டீம் கிட்ட எப்படி சொன்னாங்கன்னு பாப்போம். முதல் மேனேஜர் தன் பக்கம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ரொம்ப இறுக்கமா இருண்ட தொனியில பேசினாரு. அவரு வேலைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நினைச்சிருப்பார் போல. ஆமா, அவரு சொந்த பதவியை காப்பாத்திக்கிற பயத்துல ஊழியர்களோட உணர்வுகளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. சோ அந்த இடத்துல எம்பதி சுத்தமா இல்ல. இதனால என்ன ஆச்சு? டீம்ல மிகப்பெரிய குழப்பம் வந்துருச்சு. வேலையை விட்டு போக வேண்டியவங்களை விட கம்பெனிக்கு ரொம்ப அவசியமான திறமையான ஊழியர்கள் பலரும் இவரோட அப்ரோச்ச பார்த்து பயந்து போய் அவங்களாவே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஐயோ, மொத்த டீமும் காலியாயிடுச்சா? ஆமா. ஆனா இன்னொரு பிரிவோட மேனேஜர் வேற மாதிரி நடந்துக்கிட்டாரு. அவரும் அதே கசப்பான நியூஸை தான் சொல்லணும். ஆனா அவர் ஒரு வெளிப்படைத்தன்மையே கையாண்டார். அவர் என்ன சொன்னாரு? நிலைமை ரொம்ப குழப்பமா இருக்கு, எனக்குமே இதுல ரொம்ப கவலை இருக்கு. ஆனா எல்லாமே நியாயமா நடக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். எனக்கு தகவல் கிடைக்கும் போதெல்லாம் நான் உடனே உங்களுக்கு சொல்றேன்னு வெளிப்படையா பேசினாரு. அதாவது அந்த கடினமான முடிவை அவர் மாத்தல. ஆனா அத சொன்ன விதத்துல ஊழியர்களோட பயத்துக்கு அவர் மதிப்பளித்தார் இல்லையா? சரியா சொன்னீங்க. இதுதான் உண்மையான பச்சாதாபம். இதோட விளைவு என்னன்னா, அந்த 2வது மேனேஜரோட டீம்ல இருந்த டேலண்டான ஆட்கள் அவரு கூடவே தங்கி அந்த பிரிவை ரொம்ப வெற்றிகரமா தொடர்ந்து நடத்துனாங்க. அப்போ எம்எப் முடிவுகளை மாத்துறது கிடையாது, ஆனா மனிதர்களை அரவணைச்சு அந்த முடிவுகளை செயல்படுத்துறது. எக்ஸாக்ட்லி, அதுதான் விஷயம். இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா இது சாத்தியமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ இயற்கையிலேயே ரொம்ப முன்கோபம் இருக்கிற ஒருத்தர், இல்லனா எதுக்கெடுத்தாலும் பதற்றப்படுற ஒருத்தர் தன்னை ஒரு சிறந்த லீடரா மாத்திக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் மனுஷங்களை மாத்த முடியாதுன்னு தானே நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, குணத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம்னு தானே சொல்லுவாங்க. சயின்ஸும் அப்படித்தான் நம்புச்சு. ஆனா நியூரோ சயின்ஸ் இப்போ ஒரு அற்புதமான உண்மையை கண்டுபிடிச்சிருக்கு. அதோட பேரு நியூரோஜெனசிஸ். நியூரோஜெனசிஸ் அப்படின்னா என்ன? ஒரு மனுஷனோட மூளை அவனோட வாழ்நாள் முழுசும் ஒவ்வொரு நாளும் சுமார் 10,000 புதிய ஸ்டெம் செல்ஸை உருவாக்குது. இந்த செல்கள் ஒரு வெத்து பேப்பர் மாதிரி. ஓ, அப்ப அதை நம்ம எப்படி வேணாலும் மாத்திக்கலாமா? ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எப்படி செயல்படுறீங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த செல்கள் மூளையில புதிய நரம்பு பாதைகளை, அதாவது நியூரல் பாத்வேஸை உருவாக்குது. மூளையோட நரம்பு பாதைகளை நாமே உருவாக்க முடியுமா? இது எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நீங்க புதுசா ஒரு பாதையை உருவாக்குறது மாதிரி தான் இது. முத நாள் நடக்கும்போது செடி கொடி எல்லாம் தடையா இருக்கும். ஆனா டெய்லி அதே வழியில நடந்தா அது ஒரு தெளிவான பாதையா மாறிடும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. மூளையும் அப்படிதான் வேலை செய்யுது. இப்போ ஒரு முன்கோபி அவருக்கு கோபம் வர ஒரு டைம்ல கத்தாம ஒரு 10 செகண்ட் அமைதியா இருக்க பழகுறாருன்னு வச்சுப்போம். அந்த 10 செகண்ட்ல மூளைக்குள்ள என்ன நடக்கும்? அந்த சிறிய இடைவெளி மூளையோட முன் மடல் பகுதிக்கு ஒரு புதிய சிக்னல் அனுப்புது. இதை அவர் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த 10,000 புதிய ஸ்டெம் செல்ஸும் ஒன்னு சேர்ந்து கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு புதிய நரம்பு பாதையை பெர்மனண்டா உருவாக்கிடுது. ஆஹா, மூளைய நாமே வயரிங் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு அபாரமான அறிவியல் தகவல் தான். சோ EQ அப்படிங்கிறது பிறப்பிலேயே எழுதப்பட்ட விதி கிடையாது. அது ஒரு தசை மாதிரி நாம ட்ரெய்னிங் கொடுத்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கில். சரி,
மூளைய மாத்தி அமைக்கலாம், ஈக்யூவை வளர்த்துக்கலாம்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இதையெல்லாம் ஒரு லீடர் அவரோட அன்றாட முடிவுகள்ல எப்படி பயன்படுத்துறாரு? இங்கேயும் ஒரு பெரிய ரிசர்ச் நமக்கு வழிகாட்டுது. ஹேஷ்மெக்பர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பல ஆயிரக்கணக்கான குளோபல் எக்ஸிக்யூட்டிவ்ஸை ஆய்வு செஞ்சு ஒரு 6 வகையான லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை கண்டுபிடிச்சாங்க. 6 வகையான பாணிகளா? அது என்னென்ன? 1 தொலைநோக்கு பாணி, அதாவது விஷனரி, எல்லாரையும் ஒரு பெரிய கனவை நோக்கி கூட்டிட்டு போறது. 2 இணைப்பாளர் பாணி, அதாவது அஃபிலியேட்டிவ், மனிதர்களுக்கு இடையிலான உறவை பலப்படுத்துறது. 3 ஜனநாயக பாணி, டெமோக்ராட்டிக், எல்லார் கருத்தையும் கேட்டு முடிவெடுப்பது. ஓகே, மீதி 3 என்ன? 4வது கோச்சிங் ஸ்டைல், ஊழியர்களோட திறனை டெவலப் பண்றது. 5வது வேகத்தை நிர்ணயிக்கும் பாணி, பேஸ் செட்டிங், ரொம்ப அதிக வேகத்தையும் ரிசல்ட்டையும் எதிர்பார்க்கிறது. 6வது கொயர்சிவ் ஸ்டைல், அதாவது கட்டளையிடுறது, நான் சொன்னதை உடனே செய்ன்னு சொல்றது. அப்போ ஒரு லீடர் அவரோட குணத்துக்கு ஏத்த மாதிரி இந்த 6ல ஏதோ ஒன்ன செலக்ட் பண்ணி அதையே தொடர்ந்து யூஸ் பண்ணமா? அங்கதான் நிறைய லீடர்ஸ் தப்பு பண்றாங்க. இத ஒரு கார் ஓட்டுறதோட ஒப்பிட்டு பாருங்க. உங்ககிட்ட ஒரு சூப்பரான கார் இருக்கு. அதுக்காக நீங்க எல்லா ரோட்லயும் 5வது கியர்லயே வண்டியை ஓட்ட முடியுமா? கண்டிப்பா முடியாது, ஆக்சிடென்ட் ஆயிடும். அதேதான், டிராஃபிக்ல ஒரு கியரு, மலைப்பாதையில ஒரு கியரு, காலியான ஹைவேல ஒரு கியர்னு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கியரை மாத்திக்கிட்டே இருக்கணும்ல. ஆமா, அப்போ லீடர்ஷிப்பும் அந்த மாதிரி தானா? எக்ஸாக்ட்லி, சிறந்த லீடர்ஸும் அப்படிதான். இந்த 6 ஸ்டைலும் அவங்களோட கியர்கள் மாதிரி. அவங்க ஒரே ஒரு பாணியை மட்டுமே நம்பியிருக்க மாட்டாங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி 4க்கும் மேற்பட்ட ஸ்டைல்ஸை மாற்றி பயன்படுத்துவாங்க. இங்கேதான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த 6 பாணிகளை பத்தி படிக்கும்போது 5வது மற்றும் 6வது ஸ்டைல், அதாவது அந்த பேஸ் செட்டிங் மற்றும் கொஹசிவ், இது ரெண்டும் மேலோட்டமா பார்க்க ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுதே. நிறைய பேருக்கு அப்படி ஒரு மாயை இருக்கு. ஒரு லீடர் மிகச்சிறந்த வேலை தரத்தை நிர்ணயிச்சு மத்தவங்கள வேகமா வேலை செய்ய தூண்டுறது ஒரு கம்பெனிக்கு லாபம் தானே. இது ஏன் தப்பான பாணியா பார்க்கப்படுது? இந்த 2 ஸ்டைலும் எப்பவுமே தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, இல்லனா ஒரு பில்டிங்ல தீ விபத்து நடக்குது. அங்க போய் நாம எல்லாரும் உட்கார்ந்து ஜனநாயக முறையில மீட்டிங் போட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அங்க உடனடியா ஆக்ஷன் எடுக்கணும். ஆமா, அங்க நான் சொல்றத செய், அந்த வழியில வெளிய போ அப்படிங்கிற கட்டளையிடும் பாணி தான் உயிரை காப்பாத்தும். ஆனா சாதாரண நாட்கள்ல, டெய்லி ஆபீஸ் வேலைகள்ல ஒரு லீடர் தொடர்ந்து இதே 2 பாணிகளை யூஸ் பண்ணா அதோட பின்விளைவுகள் மூளை நரம்பியல் ரீதியா மிக மோசமா இருக்கும். மூளை நரம்பியல் ரீதியான்னு சொல்றீங்களே, அது எதை குறிக்குது? ஒரு லீடர் தொடர்ந்து அதிக வேலை வாங்கும்போது எம்ப்ளாயிஸ் மூளையில என்ன நடக்கும்? ஒரு லீடர் எல்லாவற்றையும் மிக வேகமா பர்ஃபெக்டா செய்யணும்னு பிரஷர் கொடுக்கும்போது ஊழியர்கள் தங்களை அறியாமலேயே ஒருவித அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. ஓ, அந்த வேகம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குமா? ஆமா, நம்மால அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியலையே அப்படிங்கிற தொடர்ச்சியான பயம் அவங்க மூளையில கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோனை அதிகமா சுரக்க வைக்குது. மூளை எப்பவுமே அதிக கார்டிசோல் சூழ்ந்த நிலையில இருந்தா அது சர்வைவல் மோடுக்கு மாறிடும். சர்வைவல் மோடுனா அதோட பாதிப்பு எப்படி இருக்கும்? இதனால மூளையோட படைப்பாற்றல் மற்றும் பகுத்தறியும் மையமான அந்த முன்மடல் தன்னோட முழு திறனோட செயல்படுறத நிறுத்திடும். ஊழியர்கள் தங்களோட சொந்த முடிவுகளை எடுக்கிற திறனை இழந்து வெறும் மெஷின் மாதிரி ஆயிடுவாங்க. அடப்பாவமே, அப்போ கம்பெனியோட கிரியேட்டிவிட்டி மொத்தமா காலி ஆயிடுமே. அதுதான் நடக்கும். நீண்டகால அடிப்படையில நிறுவனத்தோட ஒட்டுமொத்த புதுமை படைப்புகளும் முடங்கி போயிடும். இது உண்மையிலே பலரை சிந்திக்க வைக்கும் ஒரு தகவல். நாம அதிக ப்ரொடக்டிவிட்டி வேணும்னு நினைச்சுக்கிட்டு உண்மையிலே அவங்க மூளையோட சிந்திக்கும் திறனையே மழுங்கடிச்சிட்டு இருக்கோம். உண்மைதான். அதனாலதான் லீடர்ஸ் பல பாணிகளை தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ எனக்கு ரொம்ப கிளியரா புரியுது. அவங்களோட ஒவ்வொரு சின்ன செயலும் அந்த டீமோட மூளை வேதியிலேயே நேரடியா பாதிக்குது இல்லையா? துல்லியமா பிடிச்சிட்டீங்க. இத விளக்குறதுக்கு தான் கோல்மேன் ஆதித்த தலைமை, அதாவது பிரைமல் லீடர்ஷிப் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வர்றாரு. பரிணாம வளர்ச்சியோட தொடக்க காலத்துல இருந்தே மனித குழுக்கள்ல தலைவர் தான் எமோஷனல் கைடா இருந்திருக்காரு. காட்டுல வாழ்ந்த காலத்துல இருந்தா? ஆமா, காட்டுல ஒரு ஆபத்து வருதுன்னா அத தலைவரோட முகத்துல இருக்கிற பயத்தை பார்த்தே மத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு நாம போடுற ட்ரெஸ்ஸு, வேலை செய்யற இடமெல்லாம் மாறி இருக்கலாம், ஆனா நம்ம மூளையோட டிசைன் மாறல. அப்போ மாடர்ன் கார்ப்பரேட் ஆபீஸ்லயும் லீடரோட எமோஷன்ஸ் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுதா? ஆமா, ஒரு லீடரோட உணர்ச்சிகள் தான் ஒட்டுமொத்த ஆபீஸோட உணர்ச்சிகளையும் தீர்மானிக்குது. ஒரு நிமிஷம், ஒருத்தரோட எமோஷன்ஸ் இப்படி மத்தவங்களுக்கு பரவும்? அது என்ன காத்துல பரவுற வைரஸா என்ன? கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா காத்துல இல்ல, மூளை அலைகள்ல பரவும்.
இத சயின்ஸ்ல மிரர் நியூரான்கம் அப்படின்னு சொல்றாங்க. மிரர் நியூரான்கள்னா என்ன பண்ணும்? நம்ம மூளையில இருக்கிற இந்த ஸ்பெஷல் நியூரான்கள் வந்து நமக்கு எதிரே இருக்கிறவரோட உணர்ச்சிகளை பார்த்து அதை அப்படியே நமக்குள்ள பிரதிபலிக்க செய்யும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நமக்கு எதிரே இருக்கிற ஒரு கொட்டாவி விட்டா நமக்கே தெரியாம நாமும் கொட்டாவி விடுறோம் இல்லையா? ஆமா, தானா வந்துடும். அதுக்கு காரணம் இதுதானா? கரெக்ட். அதுதான் மிரர் நியூரான்களோட வேலை. அதே போல ஒரு லீடர் ஆபீஸ்க்குள்ள நுழையும் போதே ரொம்ப டென்ஷனாவோ கோவமாவோ இருந்தா அங்க இருக்கிற அனைவரோட மூளையில உள்ள மிரர் நியூரான்களும் அதை உள்வாங்கி அவங்களையும் டென்ஷன் ஆக்கிடும். ஓஹோ, உணர்வுகள் ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுறதுக்கு இந்த நரம்பியல் அமைப்பு தான் காரணமா? ஆமாங்க, இந்த எமோஷனல் கண்டேஜியன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஆஹா, இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஒரு லீடரோட உணர்வுகள் எப்படி டீமை பாதிக்குதுன்னு விளக்க இந்த புத்தகத்துல பிபிசி செய்தி நிறுவனத்துல நடந்த ஒரு சம்பவம் இருக்கு. அது என்னை ரொம்ப பாதிச்சுது. அதை நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. பிபிசி நிறுவனத்துல ஒரு பரிசோதனைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி பிரிவு சில காரணங்களுக்காக மூடப்படணும்னு மேலிடத்துல முடிவு பண்ணாங்க. சுமார் 200 பத்திரிகையாளர்கள் வேலை செய்யற இடம் அது. ரொம்ப சென்சிட்டிவான சிச்சுவேஷன் ஆச்சே. ஆமா, இந்த அதிர்ச்சியான செய்தியை சொல்றதுக்காக ஒரு உயர் அதிகாரி அங்க போனாரு. அவரு எந்தவிதமான எம்பத்தியும் இல்லாம ரொம்ப அலட்சியமா பேசிட்டாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கெல்லாம் வேலை போக போகுதுன்னு சொல்லிட்டு போட்டி நிறுவனங்கள்லாம் எவ்வளவு சூப்பரா செயல்படுறாங்கன்னு குறை சொன்னாரு. என்னது, வேலை போகுதுன்னு சொல்ற நேரத்துல இப்படி ஒரு பேச்சா? அது மட்டும் இல்ல, அவர் சமீபத்துல கேன்ஸ் நகரத்துக்கு போன ஒரு ஜாலியான ட்ரிப் பத்தியும் உங்ககிட்ட பெருமையா பேசினாரு. என்ன கொடுமை இது! 200 பேரை வேலையை விட்டு தூக்கும்போது டூர் போன கதையா சொல்றது? ஒரு லீடருக்கு ஈக்யூ இல்ல அப்படிங்கிறதுக்கு இதை விட மோசமான உதாரணம் இருக்கவே முடியாது. அங்கிருந்த ஊழியர்கள் என்ன செஞ்சாங்க? நிலைமை மொத்தமா கைமீறி போயிடுச்சு. வேலை போகுதுங்கிற சோகத்தை விட அந்த அதிகாரி நடந்துகிட்ட விதம் எல்லாருக்கும் கடுமையான கோபத்தை உண்டாக்குச்சு. கூட்டமே ஆத்திரம் அடைஞ்சது. அப்புறம் என்னாச்சு? கலவரம் ஆயிடுச்சா? நிலைமை எவ்வளவு மோசமாச்சுன்னா அந்த அதிகாரிய பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு போக செக்யூரிட்டியை கூப்பிடுற அளவுக்கு போயிடுச்சு. அவரோட அந்த தப்பான அப்ரோச் அந்த இடத்தோட ஒட்டுமொத்த இமோஷனல் கிளைமேட்டையும் சீரழிச்சிடுச்சு. ஆனா அந்த சம்பவம் அதோடு முடியல அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற பெரிய சுவாரஸ்யம். அடுத்த நாள் அதே 200 ஊழியர்கள் கிட்ட பேசுறதுக்கு இன்னொரு உயர் அதிகாரி வராரு. நாள் நடந்ததை பார்த்த பிறகு அவர் எவ்ளோ பதட்டத்தோட வந்திருக்கணும். ஆமா, ஆனா அங்க நிலைமை அப்படியே தலைகீழா மாறுச்சு. இரண்டாவது வந்த அதிகாரி முற்றிலும் மாறுபட்ட ஒரு அப்ரோச்சை கையாண்டார். அவர் மிரர் நியூரான்கள் மற்றும் எம்பத்தி அப்படிங்கிற கலையை ரொம்ப சரியா பயன்படுத்தினார். அவர் என்ன பேசினாரு? அவர் தன்னோட விடுமுறை பயணங்களை பத்தி பேசல. மாறாக இதழியல் துறையோட முக்கியத்துவத்தை பத்தியும் அது சமூகத்துக்கு எவ்வளோ அவசியமானது அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப இதயபூர்வமா பேசினாரு. ஓ, எம்ப்ளாயிஸோட உழைப்புக்கு மரியாதை கொடுத்தாரு இல்லையா? ஆமா, அந்த 200 பேரும் எந்த அளவுக்கு டெடிகேஷனா வேலை செஞ்சாங்கன்னு மனதார பாராட்டினாரு. யாரும் பணக்காரர்கள் ஆகணும்னு இந்த வேலைக்கு வரல, சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு தான் உழைச்சிங்கன்னா அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தார். சூப்பர். இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்க முடியாது. அந்த அதிகாரி பேசி முடிச்சதும் அடுத்த சில நாட்கள்ல வேலை போக போகுதுன்னு தெரிஞ்சும் கூட அந்த 200 பேரும் எழுந்து நின்னு அவருக்கு கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்களாமே. ஆமா, ஒரே கசப்பான செய்தி தான். ஆனா அந்த லீடர் எப்படி கையாள்றாரு, அவங்க உணர்வுகளை எவ்வளவு மதிக்கிறாரு அப்படிங்கறதுல தான் ஒட்டுமொத்த டீமோட ரியாக்ஷனும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பாடம். இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் புரியுது. நல்ல மனநிலை சிறந்த வேலையை தரும்னு சொல்வாங்களே, அது இதுதானா? ஆமா, குட் மூட்ஸ் குட் ஒர்க். ஒரு டீம்ல இயல்பான சிரிப்பு வருதுன்னா அது வெறும் நகைச்சுவைக்காக மட்டும் கிடையாது. அது நம்பிக்கையோட வெளிப்பாடு. நாம எல்லாரும் இங்க பாதுகாப்பா இருக்கோம், ஒருத்தர் நம்பலாம் அப்படிங்கிறதுக்கான மூளையோட சிக்னல் அது. ஓ, அப்போ அந்த சேஃபான என்விரான்மெண்ட்ல தான் கிரியேட்டிவிட்டி வளருமா? கண்டிப்பா. அப்படிப்பட்ட பாதுகாப்பான மனநிலையில மட்டும்தான் மனித மூளை புதிய சிந்தனைகளை உருவாக்கும். பயத்திலையும் பதற்றத்திலையும் கார்டிசால் சுரக்கிற மூளையால தற்காப்பு நிலையை தாண்டி வேற எதையும் சிந்திக்க முடியாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை ஆழமா அலசிட்டோம். ஐக்யூ அப்படிங்கிறது வெறும் நுழைவுச்சீட்டு தானே பார்த்தோம். டேவிட் மெக்லெலண்டோட ரிசர்ச் பத்தி பேசணும். பச்சாதாபம்னா என்ன, நியூரோஜெனசிஸ் மூலம் நரம்பு பாதைகளை எப்படி மாத்துறது, 6 வகையான தலைமை பாணிகள், அப்புறம் மிரர் நியூரான்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். ஆமா, இதெல்லாம் ஒரு கேட்பாளரா உங்களோட வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். டேனியல் கோல்மேன் இதை ஒரு எளிய பிசினஸ் கணக்காவே சொல்றாரு. ஒரு கம்பெனியோட வெற்றியில அங்க இருக்கிற பணிச்சூழல், மனநிலை, அதாவது கிளைமேட் 20% வரைக்கும் நேரடியா பங்களிக்குது. அந்த கிளைமேட்டை உருவாக்குறது லீடரோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான்.
இந்த பணிச்சூழல்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத விஷயமா இருக்கலாம், ஆனா அது ஒரு நிறுவனத்தோட லாப நஷ்டத்தை தீர்மானிக்கிற அதீத சக்தி கொண்டது. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியோட சிஇஓவா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன டீமை லீட் பண்ற மேனேஜரா இருக்கலாம், இல்லனா உங்க குடும்பத்துல ஒரு முக்கிய முடிவெடுக்கிற நபரா கூட இருக்கலாம். உங்க பதவி எதுவா இருந்தாலும் உங்க மூளை ஒரு தனி தீவு கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க அமைதி, உங்க கோபம், பதற்றம், நீங்க காட்டுற பச்சாதாபம் இது எல்லாமே மிரர் நியூரான்கள் மூலமா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரோட மூளைக்கும் உடனே கடத்தப்படுது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் உங்களோட வெற்றியையும் அதுதான் நேரடியா தீர்மானிக்குது. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு கலை மட்டும் கிடையாது. அது நம்ம மூளையை நாமே செதுக்கிக் கொள்ளும் ஒரு அறிவியல். ஆமா, முன்கோபியா இருக்கிறவர் வாழ்நாள் முழுக்க முன்கோபியாவே இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நாம ஒவ்வொரு முறையும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் போது மூளையில ஒரு புதிய நரம்பு பாதையை உருவாக்குறோம். அதுதான் இந்த ஆழமான அலசலோட ஆகப்பெரிய நம்பிக்கை. மிக சரியான வார்த்தைகள். இந்த ஆழமான விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்விய மட்டும் விட்டுட்டு செல்ல விரும்புறேன். நம்மோட தினசரி பேச்சும் நாம காட்டுற உணர்ச்சிகளும் நம்ம சக மனிதர்களோட மூளை நரம்புகளை நேரடியா மாத்தி அமைக்குதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியானால் இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு போகும்போதோ இல்ல வீட்டுக்கு திரும்பும்போதோ உங்களை சுத்தி இருப்பவர்களோட மூளையில நீங்க எந்த வகையான மாற்றத்தை விதைக்க போறீங்க? கார்டிசோலை சுரக்க வைக்கும் பதற்றத்தின் விதையா அல்லது படைப்பாற்றலை தூண்டும் நம்பிக்கையின் விதையா? இதை சற்றே சிந்திச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். ஆமா, இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த ஒரு மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடக்குது. உண்மைதான். இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நீங்க நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் நீங்க வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். ஆமா, சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து சிந்தியுங்கள், தேடுங்கள்.